ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கோட கம்பெனியான பைட் டான்ஸ் அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெளியாயிருக்கு. அதான் வந்து ஸ்மார்டிஸ்டன் Jianguo Pro 3. ஸோ இந்த ஃபோனை வந்து ஸ்மார்டிஸ்டன் நட் Pro 3 அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்கு பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Smartisan Jianguo Pro 3. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பைட் டான்ஸ் அப்படிங்கிற டிக்டாக் கம்பெனிலேருந்து தான் வந்து இந்த ஃபோன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோனில் என்ன சிறப்பம்சம் அப்படி பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் பின்னாடி வந்து ஒரு சின்ன கிரேடட் லுக்கோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பில்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்க்கல, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 7.8 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மெல்லிஸான ஃபோன் தான். ஸோ ரொம்ப ஸ்லீக்கான ஃபோன், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபீலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டியர் சைடு தான், பட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹெவியர் சைடாக 200 கிராம் அந்த மாதிரிலாம் போகலை. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரொம்ப நேர்த்தியாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கல, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.39 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இங்கே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அமோலட் டிஸ்பிளேனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர்ஸ், வைப்ரன்சி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப இங்கியாகவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்ணுக்கு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் இந்த அமோலட் டிஸ்பிளே. ஸோ இது கொடுத்துருக்கிறது இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி இது வந்து 1080p டிஸ்பிளே. ஸோ கலர்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் PPI பார்த்திங்கன்னா 403 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சலேட் ஆகாமல் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குற இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ராசர் ஒன்று Snapdragon 855+ ப்ராசர் தான் வந்து இந்த ஃபோன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் தான், எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாகவே இருக்குது. கேமிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஆப் யூசேஜ், ஓப்பனிங் க்ளோசிங் டைம் எல்லாமே வந்து ஸ்மூத்தாகவே ரன் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் யூசேஜுக்கும் இந்த ஃபோன் இப்போ ரிவ்யூ பண்ணவங்க எல்லாமே ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் இங்கே GPU பார்த்திங்கன்னா வந்து Adrino 640 GPU கொடுத்துருக்காங்க. கேமிங்கும் ஸ்மூத்தாகவே ஹை ரெசல்யூஷன் உள்ள கேம்ஸு, நல்ல ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் உள்ள கேம்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லா ஃபோன்ஸுமே இருக்குது. அதே Sony IMX586 அப்படிங்கிற 48 மெகாபிக்சல் சென்சார் f1.7 aperture லென்ஸோட கப்பல் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமரா. தேர்ட் கேமரா பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் கேமரா என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிக்டாக் கம்பெனி மெழுவாக்கின ஃபோன்னால கண்டிப்பாக வந்து கேமரா செக்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக செல்ஃபி சைடுன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து அந்த நாட்சில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து வருது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது கூடவே பெரிய வேரியண்ட்டான 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல. அது ஒரு சின்ன டவுன் சைட் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ப்ளஸாக தான் படுது. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம் UI Smartisan OS 7 அப்படிங்கிற யூஐலாம் ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த யூஐ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் கொஞ்சம் புதுசான யூஐ தான். ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 7.8 mmல இவ்வளோ பெரிய பேட்டரி வந்து எப்படி வச்சாங்கன்னு தான் வந்து இப்போ வரைக்கும் புரியல. பட் வச்சது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் கூடவே குயிக் சார்ஜ் 4+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுக்கு வரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். Snapdragon 855+ ப்ராசர், அமோலட் டிஸ்பிளே இதெல்லாம் கப்பல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 31,000 அப்படிங்கிற இந்திய மதிப்பில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபோன் வந்து ரொம்ப நல்ல ஃபோனு தான். எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணல ஒரு நல்ல டீசெண்டான இதாக இருக்குது. பட் ஒரு நியூ பட்ஜெட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே இருக்க பிராண்ட்ஸ்லேருந்து இது வந்து ரிலீஸ் ஆகல. அதுதான் வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. பட் ஃபோனோட ஃபீட்பேக் வந்து நிறையா பேர்கிட்ட நல்ல விதமாக தான் வந்திருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கம்பெனியில் இன்னும் நிறையா ஃபோன்ஸ் வெளியே விடுறாங்களா இல்லையான்னு.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷன் உங்களுக்கு கருத்தில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.